அமைதியான பாதை, உன்னத பாதைக்கும் அமைதி பாதைக்கும் வேற இல்லையா? இதை இன்னொரு ஆங்கிலையும் பதில் கொடுக்கலாம். இப்போ அது வந்துருச்சு, பதில் சொல்கிறேங்க. நான் படிச்சுட்டு வந்து சொன்னதுனால பரிசு கிடையாது. படிச்சு வந்து சொன்னாலுமே இதுக்குள்ள இருக்குன்னு சுற்றி வர காட்டிய, அதனால நான் தானே சொன்னேன், நீங்க சொல்லவே இல்லை. அதனால பரிசு கிடையாது. யாரும் பயிற்சி சொல்லல. சரியா? ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டு இருக்கட்டா வேண்டாங்கிறதுக்காக நான் ஏன்னா அவன் வந்து அந்த வரிசையாக சொல்லிட்டா உள்ளே இருக்கிறது தெரியலங்கிறதுக்காக சொல்லியாச்சு. சரியா? இதே கூழு வாங்கிட்டு வாங்கிறதுக்கு இன்னொரு பதில் இருக்கு. கோபத்தை குறைத்துக்கொள். சிம்பிள் பதில். இவ்வளோ தூரம் தேட வேண்டியதில்லை. உன் கோபத்தை குறைத்துக்கொள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கிறதும் கூலா இருக்கிறதுக்கு அது எப்படி கோபத்துக்குள்ள வரும்? இல்ல, அது எப்படி வரும்? எனக்கு அதுக்கு மீனிங் சொல்லுங்க தமிழ்ல. கூல் அப்படிங்கிறதுக்கும் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கிறதுக்கும் எப்படி? கோபம்னா நீங்க உங்க பார்த்து அதே இங்கிலீஷ் வார்த்தையில என்ன சொல்றீங்க? டென்ஷன் சொல்றீங்க. ரிலாக்ஸ் அப்படிங்கறதா கூல். அதானே உண்மை. கோபம்னா உங்களுக்கு ஆங்கிரின்னு வந்துடும்ல. கோபமா இருக்கிறது ஆங்கிரியா இருக்காங்க அப்படிதானே வரும். கோபமா இருக்காது, அமைதியா இருந்தா நம்ம சொல்லுவோம். கோபத்துக்கு ஆப்போசிட் அமைதி, ரிலாக்ஸ். இது டென்ஷனுக்கு ஆப்போசிட் ரிலாக்ஸ். அதே மாதிரி நான் கூலாவே அப்படின்னு சொன்னேன். அது தமிழ் வார்த்தைக்கு இதுக்கு பொருந்தாது இல்ல. நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரிஞ்சது சொன்னா நாங்க எப்படி அதுக்கு முடியும்? எங்களுக்கு தெரிஞ்சதுலதான் நீங்க வர முடியும். பரிவார பாசைக்கு சம்பந்தம் இல்லை. அந்த கூழுக்கும் நீங்க இங்கிலீஷ் கூட சேர்த்தீங்க. ஒரே சொல்ற மாதிரி யாரையும் பிடுங்க முடியாது. அதெல்லாம் பிடுங்கலாம், பிடுங்க முடியாதெல்லாம் ஒண்ணுங்களே. இப்ப நாங்கெல்லாம் பிடுங்காமல வந்து உட்காந்துருக்கோம். அப்படி நினைக்கக்கூடாது. பிடுங்க முடியாதுங்கிறதெல்லாம் நினைக்கக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம் சொல்றது, நம்ம சிவசித்தாந்த சித்தர்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? முடியாது அப்படிங்கிறத செய்து காட்டுறது தான் சித்தாந்தம். நான் அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இவ்வளவு நாள். எப்படி சாமி எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான். அதைத்தான் இந்த பரதேசி இது வரைக்கும் நான் இந்த 20 ஆண்டு காலம் நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்பவும் நடத்திட்டு இருக்கேன். இனி இருக்கிற காலத்துலேயும் அதான் நடத்துவேன். இது முடியாது அப்படின்னு என்ன சொல்றாங்களோ அதை முடிச்சே காட்டணுங்கிற எய்மில் இருப்பேன் நான். அது எப்படி முடியாம போயிடும் அப்படிங்கிறது தான் வர இருக்கணும். அதான் சித்தாந்தம், அதான் சித்தர்கள் நிலைப்பாடு, சித்தர்கள் வழிபாடு. புரிஞ்சுதானே சொல்றது? சித்தர்களால், அதனாலதான் சொல்றது சித்தர்களால் எதையும் செய்ய முடியும்னு சொல்ற அந்த இடத்த பிடிச்சதுக்கு காரணமே அதுதானே. சொல்லுவாங்க சித்தர்களப்பா அவங்க எதையும் செய்வாங்கப்பா. எப்படி? இது சராசரி எல்லாத்துக்கும் வர்ற வார்த்தை. காரணம் என்னன்னா, செய்ய முடியாததை செஞ்சு நிலைநிறுத்துறது தான் சித்தர்கள் நிலைப்பாடு. அதனாலதான் சர்வசாதாரணமா அவங்க எதையும் செய்வாங்கப்பா. இதை யாராவது மறுத்துட முடியுமா? போனோட்டா நீங்கள் ஐநாசன்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைங்க சார். அதாவது இங்கே வந்து நீ அதாவது நல்லா தெரிஞ்சவங்க இங்கே வந்து உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சாங்கன்னா நீ என்ன சொல்லுவான்னு கேட்டீங்க. ஐநாட்டு மாத்திரமா கேட்டேன், எல்லாத்தையும் விளக்கண்ண எல்லாத்திட்டையும் தான் கேட்டேன். அதுல குறிப்பா என்னன்னா ஐயனாரும் கண்ணனும் முதல்ல விஷயத்துக்களை தெரிஞ்சுக்கிறணும். ஆற்றைகளடா நீங்க என்ன தெரிஞ்சு ஆற்றைன்னு கேட்டா என்னடா சொல்லுவீங்கன்னு கேட்டேன் இல்லையா? அதுக்கு பதில் இல்லை. செய்ய முடியாததையும் செய்ய சித்தர்களால் முடியும். ஆஹா, அப்படி சொன்னா அப்போ உன்னால முடியுமான்னு கேட்டாங்க. சொல்லுவா இந்த ஐயாவால் முடியும், குருநாதரால் முடியும். அதனால நாங்கள் அது பதில் பண்ணுறோம். அது சரியான பதில். குறைஞ்சபட்சம் இங்கே இதையெல்லாம் இந்த விசாரணை செய்யறியே உனக்கு என்ன தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நன்மைக்கு என் குடும்ப நன்மைக்காக நான் இங்கே சேவை பண்ணுறேன். இது ஒரு நார்மலான பதில். இப்படி சொல்லிட்டு போனாலே ஓரளவுக்கு கேள்வி கேட்குறவங்க வந்து இதெல்லாம் ஈஸியாக சொல்லலாம். ஆனால் சொல்ல தெரியாது உங்களுக்கு. அங்கே போகிறீங்களே எதுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என்னுடைய நலத்துக்கும் என் குடும்ப நலத்துக்காக நான் போகிறேன் இல்லையா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னா கேட்பான்ல. அவன் அடுத்த கேள்வி அதுதான் கேட்பான். அப்போ என்ன நன்மை கிடைச்சது அப்படின்னு கேட்பான்.
எனக்கு அமைதி கிடைச்சு. நீ பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு நான் கோடீஸ்வரன் நானே, நான் சொத்து சேர்த்தேன், சொகம் சேர்த்தேன், ஆவரணம் சேர்த்தமெல்லாம் இதெல்லாம் சொன்னால் அவன் நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் சித்திர வழிபாட்டில் இதெல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு தெரியும். எப்படி சொத்து நாகை அதெல்லாம் கிடைக்காதுன்னு அவனுக்கும் தெரியும். இதெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். புரியுதா? அப்போ என்ன சொல்லணும்? எனக்கு அமைதி கிடைச்சிருக்கு இல்லையா? எனக்கு அமைதி கிடைச்சிருக்கு. அதுப்பா